நாங்கள் 9th லெசன் வந்து நம்ம பார்த்துட்டோம். பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். நானும் உங்களோட சேர்ந்து படிக்கிறேன், ஓகேவா? படிக்கிறப்ப நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு சேர்ந்து சொல்லலான்னு தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன், ஓகேவா? இப்போது வந்து 8th சயின்ஸில் என்ன இருக்குது, அது வந்து டியூரேஷன் வந்து 30 நிமிஷம் இருந்துச்சு. ஸோ அது வந்து லென்த்தியாக போகிறது, நான் ஒரு வீடியோவாக கம்பேர் பண்ணி போடலான்னு தான் பார்த்தேன். லென்த்தியாக போகிறதுனால 2வது பார்ட்டாக இது போடுறேன், ஓகேவா? இப்போது வந்து 8th உள்ள சயின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து அமிலங்கள் வந்து பொதுவாக திரவ நிலையில் தான் இருக்கும், திரவ நிலையில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில அமிலம் மட்டும் திண்ம நிலையில் இருக்கும். அதுதான் பென்சாயிக் அமிலம் அப்படிங்கிறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பென்சாயிக் அமிலம் மட்டும்தான் திண்ம நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பென்சாயிக் அமிலத்தை நம்ம வந்து ஊறுகாயெலாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு போடுவோம். அதோட பயன்கள் பார்க்குறப்ப சொல்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா காப்பர் பித்தளை பாத்திரத்தில் இப்போ வெள்ளியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈயத்தை பூசுகிறாங்க. ஏன் அப்படி பூசுகிறாங்கன்னா, இந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய கரிம அமிலம், ஃபார் எக்ஸாம்பிள் எலுமிச்சையிலலாம் சிட்ரிக் அமிலம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா? சிட்ரிக் அமிலம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு கரிம அமிலம். இந்த அமிலம் வந்து அந்த பாத்திரத்தோட வினை புரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வெள்ளியம்னு சொல்லக்கூடிய ஈயம் பூசுகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அமிலத்தோட பயன்கள். நம்ம 9th வந்து எல்லாம் கவர் ஆகிருக்கும், நிறையாது 8th உள்ளது 9th கவர் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ அதில் இல்லாதது நான் 9th பார்ட் 1 கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அதில் இல்லாததெல்லாம் இதில் கவர் பண்ணியிருக்கேன். 8th வந்து எதெல்லாம் புதுசாக இருக்கோ அதை இதில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ ஊறுகாய்னு எடுத்தோம்னா பென்சாயிக் அமிலம், இது வந்து ஒரு திண்ம நிலையில் உள்ள அமிலம்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். அப்புறம் அசிட்டிக் அமிலம், இது வந்து வினிகரில் இருக்கக்கூடிய அமிலம். இதெல்லாம் வந்து நான் 9th புக்கில் கொடுத்துருப்பேன். அசிட்டிக் அமிலம்னா வினிகர் அமிலம், வினிகரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஊறுகாய்க்கு பயன்படுத்துகிறோம். இப்போ குளியல் சோப்புகள் அப்புறம் சலவை சோப்புலலாம் என்ன அமிலம் யூஸ் பண்ணுறோன்னா, உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புக்கள், பொட்டாசியம் உப்புக்கள்லாம் பயன்படுத்துகிறோம். குளியல் சோப்பு சலவை சோப்புலலாம் அதை தயாரிக்கிறதுக்காக உயர் கொழுப்பு அமிலங்களுடைய சோடியம் உப்புக்கள், பொட்டாசியம் உப்புக்கள் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ ஆய்வக காரணியாக HClலும் HNO3 H2SO4லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆய்வகத்துக்குள்ள காரணியாக. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அனைத்து உயிரினங்களின் செல்களும் நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படை பொருளாக கொண்டது. ஒரு செல்லுன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும், அதுதான் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதை தான் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விலங்குகளில் DNA அப்படிங்கிறது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்கும். RNAனா தாவரங்களில் இருக்கக்கூடியது RNA, ஆக்சி ரிபோ நியூக்ளிக் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேவா? அப்புறம் ரெண்டு காரங்கள் பார்த்தோம்னா நீரில் கரைந்து, இப்போ வந்து காரங்கள்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்துகிட்டு அமிலம் பார்த்தோம், அடுத்து காரங்கள். நீரில் கரையும் காரங்களை வந்து அல்கலிகள்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா எரிகாரங்கள். 9th புக்கில் எரிகாரங்கள்னு இருந்துச்சு, இதில் 8th புக்கில் அல்கலிகள்னு கொடுத்துருக்காங்க. சில வேதி சேர்மங்களை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவதில்லை. சிலதை கரைக்கிறப்ப நமக்கு ஹைட்ராக்சைடு தருவதில்லை. ஆனால் அந்த அது தராட்டினாலும் அதுவும் காரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோடியம் கார்பனேட், இதை நம்ம கரைச்சோம்னா நமக்கு ஹைட்ராக்சைடு அயனி கிடைக்காது. சோடியம் பைகார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட்டில் நம்ம கரைச்சோம்னாலும் ஹைட்ராக்சைடு அயனி கிடைக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ MgOH2 அப்படிங்கிற மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து மெக்னீஷியாவோட ஒரு பால்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, இது வந்து பார்த்தோம்னா சலவை சோப்பு, காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, சலவை சோப்பு, காஸ்டிக் சோடா. இங்கே வந்து 2 வரும், நான் மறந்துட்டேன், சாரி. NaOH2 அப்படிங்கிறது சலவை சோப்பு, காஸ்டிக் சோடா. அடுத்து NH4OH அப்படிங்கிறது ஜன்னல்களை சுத்தம் செய்கிறதுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு. இப்போ அம்மா தான் வந்து ஜன்னல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடுனா அம்மா தான் ஜன்னல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்குவாங்க. அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடுனா நமக்கு தெரியும், சுண்ணாம்பு நீர்லலாம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க தான் பயன்படுது அப்படிங்கிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடும் சரி, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுமே சோப்பு தயாரிக்க தான் பயன்படுது. இதை வந்து காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்டிக் பொட்டாசியம்ங்கிறதுனால காஸ்டிக் பொட்டாஷ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது காரங்களோட பண்புகள்னு பார்த்தோன்னா, காரங்கள் வந்து பார்த்தோன்னா பொதுவாகவே அமிலங்கள் எப்படி பொதுவாக திரவ நிலையில் இருக்குது, அதே மாதிரி காரங்களும் பொதுவாக திண்ம நிலையில் தான் இருக்கும். ஆனால் சில காரங்கள் வந்து திரவ நிலையில்
நிலையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. இப்போ தான் நம்ம அமோனியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அம்மா தான் ஜன்னலை சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அது. அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீர், சுண்ணாம்பு அடிக்க. இதெல்லாம் வந்து திரவ நிலையில் இருக்கும். இது 2 மட்டும் திரவ நிலையில் இருக்கும். மேக்சிமம் வந்து திண்ம நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. திரவ ஊடகத்தில் வளவளப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. காரங்களோட பயன்கள் பார்த்தோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, காகித தொழிற்சாலை, ஆடைகள் தொழிற்சாலை, மருந்து தொழிற்சாலையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. NaOH வந்து பார்த்தோன்னா காகித தொழிற்சாலை. இப்போ வந்து பார்த்தோன்னா சோடியம் அப்படிங்கிறது சோடியா அப்படின்னு வச்சுக்கோம். சோடியான்னு சொல்லி ஷார்ட்கட் இது. சோடியா போய் காகித தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. ஜோடியா வந்து ஆடைகள் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. ஜோடியா போய் மருந்து தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அமோனியம் ஹைட்ராக்சைடுனா உரங்கள் தயாரிக்கிறது, உரங்களுக்கு பயன்படுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நைலான்கள் தயாரிக்க பயன்படுது, நெகிழிகள் தயாரிக்க பயன்படுது, ரப்பர்கள் தயாரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு அம்மா தான் வந்து உரம் போடுறாங்க. அதில் வந்து அமோனியம் நைட்ரேட்டுன்னு வந்து அமிலங்களில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நைட்டு வந்து அம்மா தான் உரம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு 9th புக்கில் அப்படி இருக்குது. 8th புக்கில் அமோனியம் ஹைட்ராக்சைடும் உரம் தயாரிக்க பயன்படுது, அமோனியம் நைட்ரேட்டும் உரம் தயாரிக்க பயன்படுது. ஓகேவா? அடுத்து நைலான்கள், அம்மா தான் வந்து நைலானில் வந்து பொருட்கள் வாங்குறாங்க. நெகிழிகள்னால் பிளாஸ்டிக், ரப்பர்லாம் வாங்குறாங்க அம்மா தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமிலமும் காரமும் சேர்ந்து நமக்கு உப்பு தருது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் HCl, NaOH. அடுத்து NaClங்கிற ஒரு உப்பை தருது அப்படிங்கிறாங்க. அதே வந்து இது சல்ஃபூரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற அமிலம் கரைஞ்சு இப்போ சோடியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு உப்பை தருது அப்படிங்கிறது. அடுத்து HNO3னா நைட்ரேட்டு. ஓகேவா? அந்த நைட்ரிக் அமிலம் இருக்குல்ல அது. அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு இது சேர்ந்து NaNO3ங்கிற சோடியம் நைட்ரேட்டை தருது. அடுத்து அசிட்டிக் அமிலம்னு சொல்லக்கூடிய CH3COOH சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற CH3COONA தருது. இதெல்லாம் வந்து இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு இது கேட்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இது எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி போட்டிருக்கு. அடுத்து தேனீ கொட்டுறதுல, தேனீ கொட்டுறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த தேனீ கொட்டுறப்ப ஃபார்மிக் அமிலத்தை வந்து நம்மளுடைய உடம்புல வந்து செலுத்திடும். ஓகேவா? அதை நம்ம அந்த தேனீ கொட்டினப்போ வலிச்சு வீங்கும்ல, அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு கொஞ்சம் தடவுனோம்னா சரியாயிரும்னு சொல்லுவாங்க. குளவி கொட்டுனுச்சுன்னா இது வந்து பார்த்தோம்னா அல்கலி அப்படிங்கிற ஒரு கார பொருளை வந்து நம்மளோட இது தேனீ கொட்டுச்சுன்னா நம்ம மேலே வந்து செலுத்திடும். குளவி கொட்டுறப்ப குளவி அப்போ அது வினிகரை தடவுனோம்னா சரியாகுங்கிறாங்க. அடுத்து பற்சிதைவுக்கு வந்து பார்த்தோம்னா பல்லில் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அமிலத்தன்மை தான் இருக்கும். காலைல ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அமிலமாக இருக்கும். அதை நம்ம ப்ரஷ் பண்ணுறோம்ல, அந்த பேஸ்ட் வந்து கார பொருளை வச்சு நடுநிலை பண்ணுறாங்க. வேளாண்மை பார்த்தோன்னா இப்போ அமிலத்தன்மை கொண்ட மண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மண்ணில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால்சியம் ஆக்சைடு இல்லைன்னா கால்சியம் கார்பனேட்டை சேர்ப்பாங்க, இல்லைன்னா மரக்கட்டையோட எரித்த சாம்பலை சேர்ப்பாங்க. அமிலத்தன்மையை கொஞ்சம் காரத்தன்மையை சேர்த்தோம்னா கொஞ்சம் நடுநிலையாக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது தொழிற்சாலையில் பார்த்தோம்னா H2SO4. இப்போ வந்து பார்த்தோன்னா தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு இருக்குல்ல, அந்த கழிவு தான் சல்ஃபூரிக் அமிலம் சொல்லக்கூடிய H2SO4. ஓகேவா? இந்த கழிவை வந்து நம்ம நீரில் கலக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு அமிலம். அந்த அமிலத்தை வந்து நம்ம காரம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சேர்த்து அதை நடுநிலை பண்ணி தான் நீரில் கலப்பாங்க. அமிலமே ஃபுல்லாக கலந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் இறந்து போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. அதே மாதிரி தொழிற்சாலையில் இப்போ மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குல்ல, அதுலேருந்தும் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியில் வரும். ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நிறங்காட்டி அப்படின்னு இயற்கையாகவே நம்ம வந்து இந்த லிட்மஸ் பேப்பர் தான் நிறங்காட்டி, ஃபினாப்தலின் தான் நிறங்காட்டி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இயற்கையிலையும் சில நிறங்காட்டி இருக்குது. அது அமிலமாக காரமானு சமைக்கிறது. இப்போ மஞ்சள் இருக்குல்ல, நம்ம வீட்டில் மஞ்சள் இருக்குல்ல, அதை வந்து அமில கரைசலில் சேர்க்குறப்ப அது என்ன பண்ணும்னா நிறமற்றது அப்படிங்கிறது இல்லை வந்து பார்த்தோன்னா மஞ்சள் நிறத்துக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார கரைசலாக இருந்துச்சு, கார கரைசலில் வந்து பார்த்தோன்னா நம்ம மஞ்சளை சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அது மஞ்சள்லேருந்து என்னவாயிரும்னா சிவப்பு நிறமாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. செம்பருத்தி இருக்குல்ல,
அது அமிலத்தில் இருக்கப்போ அது இளஞ்சிவப்பாக இருக்கும். காரத்தில் அந்த செம்பருத்தி பூவை நினச்சோம் அப்படின்னா அது பச்சை கலரில் மாறும். பீட்ரூட் இருக்குல்ல, அது வந்து அமிலத்தில் இருக்கப்போ சிவப்பாக இருக்கும், காரமாக இருந்துச்சுன்னா வெளிர் மஞ்சள் நிறத்தில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து மஞ்சள்னால் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நிறமற்றதுல இருந்து மஞ்சள் நிறமாக மாறும். அதே வந்து இது காரக்கரைசலில் வந்து மஞ்சள்லேருந்து சிவப்பாக மாறுது. அதே செம்பருத்தி வந்து அமிலத்தில் இருக்கப்போ இளஞ்சிவப்பாக இருக்கும். காரத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கப்போ செம்பருத்தி எப்படி இருக்குன்னா அந்த செம்பருத்தியோட இலை மட்டும்தான் தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. காரத்தில் இருக்கப்போ பச்சை கலரில் இருக்கும். பீட்ரூட் வந்து அமிலத்தில் இருக்கப்ப சிவப்பாக இருக்கும், அதுவே காரத்தில் இருக்குன்னா மஞ்சள் கலரில் மாறிடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 8th உள்ள சயின்ஸில் ஆசிட் பேஸில் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்தோம். இப்போ 10th சயின்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பிஹெச்ங்கிறது வந்து பார்த்தோன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த எஸ்பிஎல் சாரன்சன் தான் கண்டுபிடிச்சிருப்பார். முதல்ல முன்மொழியப்பட்டது 1909. பிஹெச்ங்கிறது ஹைட்ரஜன் அயனியோட செறிவனோட பதத்தை தான் அடிப்படையாக கொண்டு மடக்கையின் எதிர்மதிப்பாகும். இப்போ ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் பதத்தை அடிப்படையாக கொண்டு மடக்கையின் இந்த log 10ங்கிறது மடக்கையின் எதிர் மதிப்பாகும். pH - log 10H+ அப்படிங்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்துக்கான pHஐ கொடுத்துருக்காங்க. நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய HCl, நார்மலாக இருக்கக்கூடிய HClனால் 0 தான் அதோடைய அமிலத்தன்மை, pHோட மதிப்பு 0ன்னு சொல்கிறாங்க. அதே இறப்பைனா ஒரே ஒரு இறப்பை தானே இருக்குது, 1ன்னு சொல்கிறாங்க. எலுமிச்சைனா 2ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எலுமிச்சை சாறுன்னு இருக்குது. எலுமிச்சை சாறு பிழியன்னா என்ன, இப்போ எலுமிச்சை பழம் இருக்கும், அதை 2ஆக வெட்டினா தான் நம்ம சாறு பிழிய முடியும். அப்போ 2 தான் அதோடைய pH மதிப்பு. வினிகர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அசிட்டிக் அமிலம்னு சொல்லுவோம், அதை தான் 3ன்னு சொல்கிறாங்க. வினிதா வந்து பார்த்தோன்னா வினிகரை நம்ம வினிதான்னு சொல்கிறாங்க. வினிதா வந்து 3வது ரேங்க் எடுக்கிறா. வினிதா வந்து 3வது ரேங்க் எடுக்கிறா. pH வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல 3வது ரேங்க் எடுக்கிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பார்த்தோன்னா 3:30 மணிக்கு 3.5 தான் 3:30 மணிக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும். 3:30 மணிக்கு கரெக்டாக ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும். சோடா நீர் திராட்சை பார்த்தோன்னா 4ன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 மணிக்கு சோடா நீரும் திராட்சையும் சாப்பிடணும். 3:30 மணிக்கு ஆரஞ்சு குடிக்கணும், 4 மணிக்கும் சோடா நீரும் திராட்சையும் சாப்பிடணும். 4.5 இது புளித்த பால் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 புளித்த பால் சாப்பிட்ற புளித்த போன பாலை கொடுத்தோம்னா 4 அரை அரைவாங்க. 4:30 அப்படிங்கிறத 4 அரை. புளித்த பாலை கொடுத்தோம்னா 4 அரை அரைவாங்க. அடுத்து தூய பால்னா 5னா அஞ்சலி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சலி தூய்மையான பால் தான் குடிப்பா. அஞ்சலி தூய்மையான பால் தான் குடிப்பா. அடுத்து மனிதனோட உமிழ்நீர் பார்த்தோன்னா 6லேருந்து 8ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மனிதனோட உமிழ்நீர் பார்த்தோன்னா 6லேருந்து 8. மனிதனோட உமிழ்நீருங்கிறப்ப நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிடணும். 6லேருந்து 8க்குள்ளே ப்ரஷ் பண்ணிடணும். ஓகேவா? மனிதனோட உமிழ்நீர்னா அதை போக்குறதுக்காக நம்ம 6லேருந்து 8க்குள்ளே ப்ரஷ் பண்ணிடணும். தூய நீர்னா 7ங்கிறது நமக்கு தெரியும். தக்காளி சாறுங்கிறது 4.2. ஓகேவா? 4.2. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தக்காளி சாறு மட்டும் 42 ரூபா விலை விற்கிது. தக்காளி சாறுங்கிறப்ப தக்காளி சூப்பு சாப்பிடுவோம்ல, அது 42 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஃபி வந்து 5.6 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காலையில் எழுந்திரிச்சு 5 to 6க்குள்ளே காஃபி போட்டு குடிக்கணும்பா, இல்லைன்னா தலைவலியே வந்துடும். அப்போ காலையில் எழுந்திரிச்சு 5 to 6க்குள்ளே காஃபி போட்டு குடிக்கணும். அடுத்து ரத்த பிளாஸ்மா வந்து பார்த்தோம்னா 7.4. 7 நாளும் ரத்தம் தானம் பண்ணுறாங்க. 7 நாள் என்ன பண்ணுறாங்க, ரத்த தானம் பண்ணுறாங்க. 7 நாள். அடுத்து முட்டையோட வெள்ளைக்கரு வந்து 8 அப்படிங்கிறப்ப 8ங்கிறத எட்டப்பன் ஞாபகம் வச்சுக்கலாம். எட்டப்பன் வந்து முட்டை வந்து வெள்ளைக்கரு தான் சாப்பிடுவான். எட்டப்பன் முட்டையோட வெள்ளைக்கரு தான் சாப்பிடுவான். கடல் நீர் பார்த்தோம்னா என்னது 8ன்னு சொல்கிறாங்க. அப்போ எட்டப்பன் வந்து கடல் நீரில் தான் குடிப்பான். எட்டப்பன் வெள்ளையோட முட்டைக்கரு தான் சாப்பிடுவான். எட்டப்பன் கடல் நீர் தான் குடிப்பான். 9னா நயன்தாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நயன்தாரா சமையல் சோடா போட்டு தான் சமைப்பாங்க. நயன்தாரா சமையல் சோடா போட்டு தான் சமைப்பாங்க. அடுத்து அமில நீக்கிங்கிறது 10. அப்போ அமிலத்தை நீக்குனது பத்தலை. அமிலத்தை நீக்குனது பத்தலை. நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதை இன்னொரு தடவை பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு HClங்கிறப்ப அது 0, நார்மலாக இருக்கக்கூடிய HClோட pH வேல்யூ 0. இறப்பைங்கிறது இறப்பையில் இருக்கக்கூடிய HCl, நமக்கு ஒரே ஒரு இறப்பை தான் இருக்குது. எலுமிச்சைச்சாறு, எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டுறாங்க, அப்போ 2. வினிகர் வந்து வினிதா வந்து 3வது ரேங்க் எடுத்திருக்கா, வினிதா வந்து 3வது ரேங்க் எடுத்திருக்கா. ஆரஞ்சு 3:30 மணிக்கெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும். சோடா நீர் திராட்சை, சோடா நீர் திராட்சை வந்து 4ங்கிறாங்களா, அப்போ என்ன சொன்னேன், 4 மணிக்கு சோடா நீர் குடிக்கணும், திராட்சை ஜூஸு 4 மணிக்கு குடிக்கணும். புளித்த பாலை மட்டும் கொடுத்தோம்னு வச்சுக்கோ ஒருத்தவங்களுக்கு, அவங்க 4 அரை அரைஞ்சிருவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா தூய பால், அஞ்சலி வந்து தூய்மையான பாலை தான் குடிப்பா. மனிதனோட உமிழ்நீர், அதை போக்கணுன்னா நம்ம ப்ரஷ் பண்ணணும், 6 to 8 வரைக்கும் கரெக்டாக ப்ரஷ் பண்ணிடணும், 6 to 8க்குள்ளே. தூய நீர்னா பார்த்தோன்னா 7ங்கிறது தெரியும். தக்காளி சாறுன்னு சொல்லக்கூடிய தக்காளி சூப்பு வந்து 42 ரூபா விற்கிது. அடுத்து காஃபி பார்த்தோம்னா 5.6 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காலைல எழுந்திரிச்சு 5லேருந்து 6 மணிக்குள்ளே காஃபி போட்டு குடிக்காட்டினா தலைவலியே வந்துடும். ரத்த பிளாஸ்மா, 7 நாளும் ரத்தம் வந்து ரத்தம் கொடுக்குறாங்க, 7 நாளும் ரத்தம் கொடுக்குறாங்க. முட்டையோட வெள்ளைக்கரு, எட்டப்பன் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் சாப்பிடுவான். எட்டப்பன் வந்து என்ன பண்ணுவான், கடல் நீரை தான் குடிப்பான். சமையல் சோடா, நயன்தாரா வந்து சமையல் சோடா போட்டு தான் சமைப்பாங்க. அமிலத்தை நீக்குனது பத்தலை, ஓகேவா. அடுத்து அமோனியா நீருங்கிறது 11, ஒரே ஒரு அம்மா. அமோனியா நீர்னா ஒரே ஒரு அம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சுண்ணாம்பு நீர்னா 12 அப்படின்னு சொல்கிறாங்க. சுண்ணாம்பு நீர் அப்படிங்கிறது 12. அவங்க சுண்ணாம்பு நீருங்கிறது 12 அப்படின்னு இருக்கா. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 12 மணிக்கு வந்து பார்த்தோன்னா சுண்ணாம்பு நீர் அடிக்கிறாங்க அப்படின்னா என்னது, பெயிண்ட் அடிக்கிறாங்க. கரெக்டாக 12 மணிக்கு காலைல 12 மணிக்கு சுண்ணாம்பு அடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடிகால் சுத்தமாக்கும் பொருள்னா 13ங்கிறது பேய் வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பேய் வீட்டில் வந்து வடிகாலை சுத்தம் பண்ணுறாங்க. பேய் வீடு இருக்குது, அது பக்கத்தில் வடிகால் ஓடுது, அதை சுத்தம் பண்ணுறாங்க. அடுத்து எரிசோடா வந்து 14. ஒரு நாள் பார்த்தோன்னா எரிசோடா மாதிரி உன்னை எரிச்சிருவேன், ஒரு நாள் எரிசோடா மாதிரி எரிச்சிருவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 நாள்னா ஒரு நாள், ஓகேவா. மெக்னீஷிய பால்மம் பார்த்தோன்னா, இப்போ அமிலத்தை நீக்குனது பத்தலை, மெக்னீஷியம் பால்மமும் பத்தலை, அமிலத்தை நீக்குனது பத்தலை, மெக்னீஷிய பால்மமும் பத்தலை. இப்போ அன்றாட வாழ்வில் எப்படிலாம் pH இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட உடலில் பார்த்தோம்னா எப்படின்னா 7லேருந்து 7.8 வரைக்கும் பார்த்தோன்னா pH வந்து அதோட எல்லை வரம்பு. அதை விட கூடுனாலோ அதை விட குறைஞ்சாலோ எதுனாச்சும் வந்து ப்ராப்ளம் வந்து உருவாகும். இப்போ 7 to 7.8. ரத்தத்தோட pH பார்த்தோன்னா 7.35லேருந்து 7.45. ரத்த பிளாஸ்மா பார்த்தோன்னா 7.4ன்னு பார்த்தோம். 7 நாளும் ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து அந்த புக்லேயே தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அன்றாட வாழ்வில் 7.35லேருந்து 7.45. அடுத்து மனிதனோட செரிமான மண்டலம், இறப்பைங்கிறது பார்த்தோம்னா நம்ம இறப்பையில் இருக்கக்கூடிய HCl பார்த்தோம். அதில் மேலே பார்த்தப்ப ஒரே ஒரு இறப்பை தான் பார்த்தோம். ஆனால் அந்த புக்லேயும் வந்து இப்படியும் கொடுத்துருக்காங்க, இறப்பையில் 2ன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இறப்பை ஈர அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2. அப்படி 2ன்னு வந்தால் 2 போடுங்க, 1ன்னு வந்தால் 1 போடுங்க. அடுத்தது மனிதனோட உமிழ்நீர் பார்த்தோன்னா 6.5லேருந்து 7.5. நம்ம சொன்ன உமிழ்நீரை போக்கணும்னா 6 to 8க்குள்ளே ப்ரஷ் பண்ணிடணும்னு சொல்லி பார்த்தோம்ல. 6.5லேருந்து 7.5 அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 6.5லேருந்து 7.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நமது பற்களோட மேற்பகுதி கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா உமிழ்நீரோட pH வந்து பார்த்தோன்னா 5.5க்கு கீழே குறையும் போது பற்களோட மேற்படலம்னு சொல்லக்கூடிய அந்த எனாமல், நம்மளோட உடம்புலேயே ரொம்ப கடினமான பகுதி இந்த எனாமல், அது அரிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 5.5க்கு கீழே போச்சுனாவே அந்த உமிழ்நீர் வந்து நம்ம பல்லை வந்து அரிச்சிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்ரிக் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை பழம்லாம் இருக்குல்ல, அது வந்து கார மண்ணில் தான் நல்லா வளரும். அதே நெல்லுங்கிறது அமில மண் தேவை, கரும்புக்கு நடுநிலையாக இருக்கக்கூடிய மண் தேவை. சிட்ரிக் வந்து கார மண், நெல் அப்படிங்கிறப்ப இல்லு வந்துருக்கு அமில மண், அதே கரும்பு வந்து நடுநிலையாக இருக்குது. அடுத்து இதில் சில மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம பார்த்துக்கணும், ஓகேவா. இப்போ 0.01 அப்படிங்கிற HNO3 இது வந்து ஒரு அமில கரைசல், ஓகேவா. அதோட pH மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ H+ வந்து 0.01ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலாவை போட்டு இதை போட்டுருவோம், ஓகேவா. இப்போ log 10ங்கிறப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 ஸ்தானம் தள்ளி தான்
தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப இப்போ 1 × 10⁻⁻2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதை எழுதியிருக்காங்க. இந்த 2 வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த 2 -2 -2 ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால் +2 log 10 log 10க்கான இந்த log 10 கீழே இருக்க 10 இதுக்கான வேல்யூ வந்து 1ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 × 1 1 அப்படிங்கிறதா. இப்போ இது ஒரு கரைசலில் ஹைட்ராக்சில் அப்படிங்கிறது, ஹைட்ராக்சில்னு வந்தாலே OH, இது ஒரு கார கரைசல், அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோட POH, ஏன் pH கொடுக்கலைன்னா இது POH தானே, OH தானே, அதனால் இப்போ இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுனா இதே மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? log 10 இது வந்து 10 போகும். இந்த மைனஸு இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், 9 வந்துடும். இப்போ log 10 இந்த 10 அப்போ 1 ஆயிரும், 9ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ pH கண்டுபிடிக்கணும் அப்படின்னா pH நமக்கு வந்து POH நமக்கு தெரியுது. ஆனால் இவங்க pH கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், pH POHங்கிறது 14. ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா 5 × 10⁻⁻5 மோல் -1 இந்த செறிவு கொண்ட நீர்த்த H2SO4 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்க்கணும், முன்னாடி பார்த்ததில் HNO3லேனா ஒரே ஒரு H தான் இருந்துச்சு. இங்கே 2 H இருக்கிறதுனால என்ன பண்ணணும், கொடுத்துருக்க இது எவ்வளோ செறிவுன்னு இருக்காங்கன்னா 5 × 10⁻⁻5. அப்போ 2 H இருக்கிறதுனால 2 போட்டுடணும். அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், இப்போ வந்து 10 × 10⁻⁻5 அப்படின்னு சொல்லி வருமா. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ 1 × 10⁻⁻4ன்னு எழுதலாமா. ஸோ அந்த மாதிரி போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் இந்த -4 இந்த மைனஸும் வந்து இதாகிடுது. ஸோ இதுதான் 4ங்கிறது வந்துடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்தோம்னா இது பார்த்தோன்னா இது 1 × 10⁻⁻4 NaOH கரைசலோட pH மதிப்பு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது OHன்ற POH கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து தான் pH கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இதை கொடுத்துருக்கப்ப இப்போ 1 × 10⁻⁻1 இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ வெறும் 4 தான் வரும். ஸோ pH + POHல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா pH 10 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். நம்ம வந்து இப்போ வந்து 9th தனியாக ஒரு பார்ட் 1ங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி 8th இருக்கக்கூடியதும் 10th இருக்கக்கூடியதையும் பார்ட் 2 அப்படிங்கிற இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து ஆசிட் பேஸ்க்கான எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.